வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு கம்பெனி முதலாளி தன்னுடைய கம்பெனிய சோதிக்க திடீர்னு பயணம் பண்ணாங்களாம். கம்பெனி போய் சேர்ந்தாருங்களாம், காரை விட்டு இறங்குனாருங்களாம். கம்பெனி உள்ள நுழையிற வாயிலேயே ஒருத்தர் வேலை செய்யாம சும்மா கம்பெனில என்ன நடக்குதுன்னு அக்கம் பக்கம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாருங்களாம். இந்த முதலாளியும் 10 நிமிஷமா இவர் என்னதான் செய்யறாருன்னு பார்த்தாருங்களாம். கடைசி வரைக்கும் அந்த நபர் வேலையே செய்யலையாம். கம்பெனில என்னெல்லாம் நடக்குதுன்னு சும்மா பார்வையிட்டுக்கிட்டே இருந்தாருங்களாம். இத பார்த்த முதலாளிக்கு ரொம்ப கோவமா வந்துச்சாம். அந்த நபரை உடனே கூப்பிட்டாராம், இங்க வாப்பான்ட்டு. உடனே இந்த நபரும் அவர்கிட்ட போனாருங்களாம். எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. இந்த நபரை பார்த்த முதலாளி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்களாம், ஏன்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்ட்டு. இதுக்கு இவர் சொன்னாராம், எனக்கு 2000 ரூபாய் மாச சம்பளம். முதலாளி தன்னுடைய பேண்ட் பையில இருந்து 6000 ரூபாய் எடுத்தாருங்களாம். எடுத்து இந்த நபர் கையில கொடுத்தாரா, என்ன புடின்ட்டு. இந்த நபருக்கு ஒண்ணுமே புரியலையா, வாங்கிக்கிட்டாருங்களாம். இனிமேல் நீ இந்த கம்பெனில நீ வேலை செய்யக்கூடாது, இங்க ஒண்ணும் நீ வேடிக்கை பார்க்க வரல, நானும் 10 நிமிஷமா பார்த்துட்டு இருக்கிற, வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற, அதனால 3 மாசத்துக்குடைய சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இத்தோட நீ கிளம்பிடு, இந்த கம்பெனில இனிமேல் நீ வேலை செய்யக்கூடாதுன்னு தெரித்தி விட்டாருங்களாம். இந்த நபரும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டாருங்களாம், எந்த வார்த்தையும் பேசலையாம். இது நடந்து முடிஞ்ச ஒரு காலவர் கழிச்சு முதலாளி ரொம்ப கோவத்தோட எல்லா வேலையாளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாருங்களாம். எல்லாரும் அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்களாம். சேர்ந்த உடனே முதலாளி சொன்னாராம், இப்போ ஒருத்தரை நான் வேலையை விட்டு நீக்கினேன் இல்லையா, அவர் எந்த டிபார்ட்மெண்ட், எவ்வளவு திமிரு, கொடுத்த 6000 ரூபாவை நேரா வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார், ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அவ்வளோ கூட்டத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்குனாராம். என்னப்பா எந்த டிபார்ட்மெண்ட் அவருன்னு முதலாளி கேட்டாருங்களாம். அதுக்கு அவர் சொன்னாருங்களாம், ஐயா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, கொரியர் சர்வீஸ் பையன் அவரு அப்படின்னு சொன்னாருங்களாம். முதலாளிக்கு ஐயோன்னு ஆச்சான். கொரியர் சர்வீஸ் பையனியா நான் என்னுடைய வேலையால் நினைச்சு 6000 ரூபாவை கொடுத்து அமுச்சிட்டேனே, அடக்கடவுளே, இது அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாமேன்னு நினைச்சாருங்களா. என்னங்க, உங்களுக்கு இந்த சிரிப்பு கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.